உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்சின் பிரான்சுவா பெய்ரோ செலவின திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் அங்கீகரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் அவரது முன்னோடியான பேர்னியர் பதவியை பறித்த பின்னர் புதிய பிரதமர் பெய்ரோவின் செலவு திட்டங்களுக்கு பிரசல்ஸ் ஒப்புதல் அளித்தமை பிரதமருக்கு பெரும் ஊக்கமாக இருக்கிறது. பிரசல்ஸ் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோவுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் புதிய பிரெஞ்சு அரசாங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட செலவின திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் அங்கீகரித்துள்ளது என்று 2 தூதர்கள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளின் தூதர்கள் மற்றும் நிதி ஆலோசகர்கள் பெய்ரோவின் திட்டம் பற்றி பேசியுள்ளனர். பிரான்சின் நிதியமைச்சர் எரிக் லொம்பா பிரான்சின் பற்றாக்குறையை ஒரு நாடு எவ்வளவு செலவழிக்கிறது, எவ்வளவு கொண்டு வருகிறது என்பதற்கு இடையே உள்ள வித்தியாசத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2029ஆம் ஆண்டுக்குள் 3% குறைப்பதாக உறுதியளித்துள்ளார். கடந்த ஆண்டு 6.2% மிக பெரிய அளவில் அது இருக்கிறது. பெய்ரோவின் அரசாங்கம் மென்மையான பதிப்பை அறிவித்தது. பொது நிதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக செலவின குறைப்புகள், வரி அதிகரிப்புகளின் 53 பில்லியன் யூரோ சேர்க்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் இப்பொழுது அதிக நிகர செலவை கொண்டிருக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதுப்பிக்கப்பட்ட நிதி விதிகளின் கீழ் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். 7 ஆண்டுகளில் சராசரி நிகர செலவினம் அப்படியே இருக்கும். அதனால்தான் ஆணையம் இந்த திட்டத்தை கனிவாக பார்க்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நிதி அமைச்சர்கள் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் இந்த திட்டத்தை ஆதரிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் திருத்தப்பட்ட திட்டத்தை ஐரோப்பிய நிதி ஆலோசகர்கள் நிதி அமைச்சர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நிரலில் அவர்கள் அலசி ஆராய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் செலவின விதிகளுக்கு இணங்குவதாகவும் இந்த உறுதிப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் ஜனாதிபதி பதவிக்கு வருவதால் பிரான்ஸ், ஜெர்மனி தடுமாறுகின்றன. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் பொழுது ஐரோப்பாவின் 2 முக்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் நிலையான அரசாங்கங்கள் இல்லாத நிலை ஏற்படும். பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றிய வளர்ச்சியின் இரட்டை இயந்திரங்கள் என்று அழைக்கப்பட்டு வந்த அவை மிகப்பெரிய பொருளாதார மற்றும் நிதி சிக்கல்களால் தடுக்கப்படுகின்றன. ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஐரோப்பியர்களே அவர்களின் தயாரிப்புகள் மீது அதிக வரி விதிப்பதாகவும், உக்ரைனுக்கான ஆதரவை குறைப்பதாகவும், நேட்டோவின் நிதியை மறுமதிப்பீடு செய்வதாகவும் அச்சுறுத்தினார். வரவிருக்கும் கொந்தளிப்பை கருத்தில் கொண்டு
27 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதும் ஒரே குரலில் பேசுவதும் முக்கியமானதாக இருக்கும். இருப்பினும் ட்ரம்ப் பதவியேற்கும் பொழுது பிரான்சிலும் ஜெர்மனியிலும் நிலையான அரசாங்கங்கள் இருக்காது என கருதப்படுகிறது. இந்த 2 நாடுகளும் பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றிய வளர்ச்சியின் இயந்திரங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. அவை மிகப்பெரிய மக்கள் தொகை, பொருளாதாரங்களை கொண்டிருக்கின்றன. ஜெர்மனியில் சமூக ஜனநாயகவாதிகள், பசுமைவாதிகள் அடங்கிய அதிபர் ஒலாப் சோல்ஸின் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை. நாடு முழுவதும் பிப்ரவரி 23ஆம் தேதி தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. சமீபத்திய கருத்து கணிப்புகள் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாது என்று கூறுகின்றன. தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தவிர்க்க முடியாதவை. ஜெர்மனியில் செயல்படும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் குறைந்தது 2 மாதங்கள் கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் உறுதியற்ற தன்மை இப்பொழுதும் நீண்ட காலம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரெஞ்சு அரசியலமைப்பின்படி ஜூலை 2025 வரை புதிய தேர்தல்களை நடத்த முடியாது. அதுவரை ஜூலை 2024 தேர்தலில் இருந்து வரும் தெளிவற்ற பெரும்பான்மை இருக்கும். பிரெஞ்சு தேசிய சட்டமன்றத்தில் 3 முக்கிய தொகுதிகள் உள்ளன. அவற்றில் எதற்கும் ஆளும் பெரும்பான்மை இல்லை. தீவிர வலதுசாரி ரசம்பிளமோ நேஷனல், இடதுசாரி கூட்டணி நுவோ ஃப்ரோம் பாப்புலர், குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனின் மையவாத குழுமம், இவை 3ம் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ளடங்குகின்றன. ஃப்ரோங்கோ ஜெர்மனி சமூக அறிவியல் மையத்தின் ஆராய்ச்சியாளரான கிளாரி டொம்பே பிரான்சின் தற்போதைய அரசியல் நிலைமையை மிகவும் நிலையற்றது என்று விவரித்திருக்கிறார். தைப்பொங்கல் பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது. பொங்கல் செட் வாங்கிச் செல்ல வரவேற்கிறது SAS லங்கா என்டர்பிரைஸ். பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷாப்பெல். பாரிஸ் லா ஷாப்பெல் VT கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனியஸ் VT சூப்பர் ஸ்டோர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் VT கேஷ் அண்ட் கேரி லா ஷாப்பெல் VT சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனியஸ். வாடிக்கையாளர்களே, அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா? இதோ பொங்கல் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எனது இனிய அன்பு வாடிக்கையாளர்களே, தற்பொழுது அப்பா சிவனே சென்னை சில்க் நிறுவனம் இணைந்து லாக்குர்னவில் உள்ள சென்னை சில்க் நிறுவனத்தில் விசேட தள்ளுபடி விற்பனை விலைகளில் பொருட்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. பட்டுச்சேலைகள் 200-250 ரூபா பெறுமதியான பட்டுச்சேலைகள் 100 யூரோவுக்கும், ஏனைய பட்டுச்சேலைகள் 20-25 யூரோ ஆரம்ப விலைகள் இருந்தும், 45 ரூபா 60 ரூபா பெறுமதியான சுடிதார்கள் 30 யூரோ 20 யூரோ விலைகளுக்கும், பெண்களுக்கான டொப் வகைகள் 4 யூரோ 5 யூரோ ஆரம்ப விலைகள் இருந்தும், ஆண்களுக்கான பட்டு வட்டிகள் 8 யூரோ 10 யூரோ ஆரம்ப விலைகள் இருந்து விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை சில்க்ஸ் லா குர்னோவ். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா பாரிஸ் 10 லா ஷாப்பெல். ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க் பாரிஸ் 10. ட்ரம்பின் உக்ரைன் அமைதி திட்டத்தை பிரான்சும் இங்கிலாந்தும் செயல்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனின் போருக்கு முடிவு கட்டுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது தான் பதவியேற்றவுடன் வெளியுறவு கொள்கையில்
முதன்மையானதாக இருக்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒப்பந்தம் அவருக்கு தேவைப்படும். மேலும் ரஷ்யாவின் வெளிப்படையான மற்றும் இரகசிய இராணுவ நடவடிக்கையை நிறுத்துகிறது. இது எளிதாக இருக்காது. ஆனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஏமாற்றும் போக்குகளுக்கு ட்ரம்ப் கவனமாக இருந்தால் அவர் சாத்தியமான அமைதியை பாதுகாக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன், ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் எந்தவிதமான சமாதானமும் இணக்கமானதாகவோ அல்லது நிலையற்றதாகவோ இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய சவால் உள்ளது. அதாவது பொருளாதார தடைகளில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கு சமாதான உடன்படிக்கையை பயன்படுத்த முடியாது என்பதை ரஷ்யா அங்கீகரிப்பதை உறுதி செய்து, பொருளாதார தடைகளில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கு சமாதான உடன்படிக்கையை பயன்படுத்த முடியாது என்பதை ரஷ்யா அங்கீகரிப்பதை உறுதி செய்து அதன் மூலம் அதன் இராணுவத்தை மறுசீரமைக்க முடியும். பின்னர் உக்ரைன் மீது சில ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் படையெடுக்க முடியும். இது உக்ரைனிய ஜனாதிபதி வலோதிமிர் செலன்ஸ்கிக்கும் அவரது மக்களுக்கும் ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக 2014 மின்ஸ்க் 2 சமாதான உடன்படிக்கை, அடுத்த பிப்ரவரி 2022 உக்ரைன் படையெடுப்பை தொடர்ந்து ரஷ்யா பயன்படுத்திய விடயங்களாகும். ட்ரம்ப் அமெரிக்கான காப்பீட்டுக் கொள்கையை வழங்க வேண்டும். அதாவது உக்ரைனுக்கு ஒருவித சர்வதேச அமைதி காக்கும் படை தேவைப்படும். ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் அமைதி காக்கும் படை இருக்க முடியாது. உக்ரைன் நம்பகமான இராணுவ சக்தியை கொண்ட ஒரு படையை கோரும். ஆனால் ட்ரம்ப் அமெரிக்காவை மீண்டும் மையப்படுத்த வாய்ப்புள்ளது. ஐக்கிய ராச்சிய பிரதமர் கியர் ஸ்டார்மர், பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் உக்ரைனுக்கும் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிக்கும் இடையே எந்த சமாதான உடன்படிக்கைக்கு பின்னரும் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை பாதுகாப்பதற்காக துருப்புக்களை நிலைநிறுத்துவது பற்றி பேசியமை ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. லெபனானில் இருந்து இஸ்ரேல் விரைவாக வெளியேற வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். தற்பொழுது லெபனான் நாட்டுக்கு எமானுவேல் மேக்ரோன் விஜயம் செய்துள்ளார். லெபனானில் புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பெய்ரூட் சென்றுள்ள முதல் வெளிநாட்டு தலைவர் மேக்ரோன். ஹெஸ்புல்லா இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தத்திற்கு பிரான்ஸ் உதவியிருக்கிறது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கோரியது. கடந்த ஆண்டு ஹெஸ்புல்லாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளின் கீழ் வெளியேறுவதற்கான காலக்கெடு நெருங்கியுள்ள நிலையில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகளை வாபஸ் பெறுவதை விரைவுபடுத்துமாறு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் வெள்ளிக்கிழமை அன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெய்ரூட்டுக்கு விஜயம் செய்த பொழுது பேசிய மேக்ரோன், லெபனானின் இராணுவ ஆயுதங்கள் மீது முழு ஏகபோக உரிமை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் தெற்கில் லெபனான் இராணுவத்தின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கு பிரான்சின் ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார். லெபனானின் புதிய ஜனாதிபதி ஜோசப் அவுனுடன் இணைந்து பேசிய மேக்ரோன் இஸ்ரேலிய இராணுவத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று கூறினார். ஜோசப் அவுன் ஜனவரி 9 அன்று நாடாளுமன்றம் அவரை அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கும் வரை லெபனான் இராணுவத்திற்கு கட்டளையிட்டார். லெபனான் ஆயுதப்படைகளின் வலிமை தெற்கில் அவர்கள் நிலைநிறுத்தப்படுவதை ஆதரிப்பதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார். லெபனான் ஆயுதப்படைகள் லெபனானின் இறையாண்மையின் தூணாக உள்ளன. காலியாக இருந்த அரசு தலைவர் பதவியை நிரப்புவதற்கு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அங்கு விஜயம் செய்திருக்கும் முதல் வெளிநாட்டு தலைவர் மேக்ரோன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா இஸ்ரேலுடனான போரினால் ஆழமாக வலுவிழந்த பின்னர் அவுனின் நியமனம் நாட்டின் அதிகார சமநிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வர்த்தக பெருமக்களே, உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ்.
உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றது. ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச். டாலர், பவுண்ட்ஸ், சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள். ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூல் ஆஃப் ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் நாட்டில் பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புபட்ட அல்ஜீரிய நாட்டவர் ஒருவர் பாரிஸ் புறநகர் பொண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேடி பே என்பவரே கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே ராஜதந்திர முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது தொடர்கிறது. சமூக வலைத்தளத்தில் இயங்கும் மேடி பி என்பவர் பிரான்சுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததோடு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருந்தார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டு செவ்வாய்க்கிழமை மாலை 18 மாதங்களுக்கான சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் பிரெஞ்சு மண்ணில் வன்முறை செயல்களை செய்ய விரும்புவதாக காணொளி ஒன்றில் தெரிவித்திருக்கின்றமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரது சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டு காணொளிகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த தகவலை பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புருனோ ரூத்தையோ ஜனவரி 16 வியாழக்கிழமை அன்று வெளியிட்டுள்ளார். இல்து-பிரான்சில் SDF 1,20,000 பேருக்கு தங்குமிடங்களை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் குளிர்காலத்தின் பொழுது SDF வீடற்றவர்களுக்காக தங்குமிடங்கள் அமைத்துக் கொடுப்பது வழக்கமாகும். இம்முறை 1,20,000 பேருக்கான தங்குமிடங்களை இல்து-பிரான்ஸ் மாகாணம் ஏற்பாடு செய்திருக்கிறது. பிரான்சில் ஜனவரி 15 புதன்கிழமை பாரிஸ் போலீஸ் தலைமையக செயலகம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 294 பேருக்கு தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. பாரிஸ் 10 தொடக்கம் பாரிஸ் 19 வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் ஆபத்தான முறையில் சிறிய கூடாரங்களிலும் மெட்ரோ நிலையங்களிலும் பூங்காக்களிலும் உறங்கிக் கொண்டிருந்தவர்களே வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு இந்த தங்குமிடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக உடற்பயிற்சி கூடங்கள், கல்வி நிலையங்கள் என்பன பல்வேறு இடங்களில் இருந்து கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜூரிச். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025 ஆண்டுக்கான
தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி, ஜூரிச்.